ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி மாவை வச்சு கார பணியாரம் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மார்னிங் டிஃபன் ஆர் நைட்டு டின்னருக்கு, இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக, இல்லைனா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட கொடுத்து அனுப்பலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை ஈஸியாகவும் செஞ்சிடலாம். செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. ஈஸியாக கூட நம்ம செஞ்சிடலாம் வீட்டிலையே. இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கல்லில் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை வாஷ் பண்ணி துருவி வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் பீன்ஸை வாஷ் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க, அது வேகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலே நல்லா வேகட்டும். அப்புறமா கேரட் பீன்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இட்லியில் உப்பு இருக்கிறதால இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், காய்கறிகள்லாம் நல்லா வெந்துட்டு இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி நான் இறக்கி வச்சிடறேன். அப்புறமா ஒரு பாத்திரத்தில் அரைச்சி வச்சுருக்கிற இட்லி மாவை நான் சேர்த்துக்கிறேன். நான் ராகி சேர்த்து அரைச்சனால இந்த கலரில் இருக்குது. நீங்கள் நார்மலாக எப்படி இட்லி மாவு அரைப்பீங்களோ அந்த மாவை இப்போ சேர்த்துக்கோங்க. அப்புறமா என் 1 கை அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த காய்கறியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதும் எல்லா கல்லுலேயும் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்புறமா நான் எல்லா ஓட்டலையும் நான் கரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவை உள்ளே ஊற்றிக்கிறேன். தீ லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா உள்ளே வேகாது, சீக்கிரம் கரிஞ்சிரும். இந்த மாதிரி லைட்டாக மேலே வெந்து வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்துருங்க. உள்ளே நல்லா வெந்துடும். தீ லோ ஃப்ளேமில் இருக்கிறதால உள்ளே நல்லா வெந்துடும், மேலேயும் கருகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறமா பணியாரம் ரெடியானதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி நீங்கள் மிச்சமுள்ள மாவை பணியாரமாக சுட்டு எடுத்துக்கோங்க. நான் பணியாரத்துக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி தாங்க அரைச்சி வச்சுருந்தேன். நீங்கள் தேங்காய் சட்னி, கார சட்னி, எந்த சட்னினாலும் அரைச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக இருந்தது, எவ்வளோ சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.